பயிற்சிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முதலாவது காண்டா என்று பாதுகாப்பு விதிமுறை இங்கே 4 விவரங்கள். செய்து காட்டுகிறார்கள். பாதுகாப்பு முறையான காட்டா பச்சை நிற பட்டிக்குரிய இடம் என்ற காட்டாவினை இந்த மாணவிகள் இங்கே இவர்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த கராத்தே கலையினை ஆசிரியர் நடராஜா சிவகுமார் அவர்களிடம் கற்று வருகிறார்கள். நடராஜா சிவகுமார் அவர்கள் நிகழ்த்தி வருகின்றார். கராத்தே கலை என்பது வயது வேறுபாடின்றி ஆண் பெண் இருவருமே பயிலக்கூடிய உணவு ஆரோக்கியத்திற்கான ஒரு பாரம்பரிய கலை வடிவம். ஆகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இது போன்ற கலை விதிமுறைகளுக்கு ஏற்பாடுகள் தங்களது அவர்கள் உங்கள் முறையில் ஏஎம்ஓ கராத்தே நிறுவனத்தின் சிறந்த மாணவரும் கூட இளம்பர் கலையை தனக்கென ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பழகி அந்த கலையை மற்றவர்களுக்கும் பயிற்சித்த வண்ணம் இருக்கின்றார். அவருக்கு போதிய இடம் இல்லாததால் அவர் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த கம்பு சுற்றுதலை சுட்டிக் கொண்டிருக்கின்றார். கண்ணுக்கு அர்த்தமாக கவனித்து வரும்
கலைநகர் விளையாட்டுக் கழகத்தினர் மக்களோடு இணைந்து இன்று குளத்திலே இவ்விழாவை நடத்துகின்றார்கள். நம்மவரின் கலை பண்பாட்டு அம்சங்களை குளத்திலே புத்தெழுச்சி அடைய செய்வதாகவும் இவற்றின் பால் இளையோரை நாட்டம் கொள்ள வைப்பதாகவும் இந்த கலை விழாவானது அமைகின்றது என்பது திட்டம். இயந்திர வாழ்வியலுக்குள் அகப்பட்ட மக்களுடைய மன அமைதிக்கும் கலை பண்பாட்டு எழுச்சிக்கும் இந்த கலை விழாவானது வழிகோலும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கலை விழா ஏற்பாடு செய்யும் கலைநகர் விளையாட்டுக் கழகத்திற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் செயற்பாளர்களுக்கும் மற்றும் கலைஞர் பெருமக்களுக்கும் கலை ஆர்வமுள்ள மக்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்ந்த கலைகள், ஒழுங்க தமிழர் பண்பாடு. நன்றி. வாழ்த்தி வழங்குவர்கள் ஆசிரியர் நடராஜா சுரேஷ்குமார், பிரான்ஸ் பெருமிஷம் கராத்தே மற்றும் சக ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகத்தினர். நன்றி. தொடர்ந்து